உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து 11 மணி. நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கிறோம். அதான் திருவள்ளுவர் சிலை, அந்த ரெட் கலர்ல வந்து பிளிங்க் ஆகுது இல்ல, ஸோ அதான் திருவள்ளுவர் சிலை. அது நமக்கு இங்க இருந்து பார்த்தா கிளியரா தெரியல. நான் வேணா ஜூம் பண்றேன், பாருங்க தெரியுதான்னு. பட் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, நைட் டைம்ல நாகர்கோவில் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நிறைய பேர் காமிச்சிருக்காங்க. நாகர்கோவில் இல்ல, கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. இப்போ கன்னியாகுமரி எப்படி இருக்குங்கிறத நாங்க காமிக்கிறோம், அவ்வளவுதான். அதை சொல்ல வந்தேன் ப்ரோ, நீங்க இடையில வந்துட்டீங்க ப்ரோ. ஸோ அவங்க வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து மீன் பிடிக்கிறத எப்படி பிடிக்கிறாரு அப்படிங்கிறதையும் காமிக்கிறோம். வெயிட் பண்ணுங்க. கடற்கரையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே பாருங்க, அங்கே நீங்கள் போட்டு போகிற அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நைட் இருந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பீச்சுக்கு வர்றவங்க, நம்மளோட கன்னியாகுமரி கடற்கரையை வந்து சுற்றி பார்க்க வர்றவங்க எல்லாம் மேக்ஸிமம் க்ளீனாக வச்சுக்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பசங்க மட்டும் வந்துட்டு போகலங்க, இங்கே நிறைய கப்புள்ஸும் வந்துட்டு போகிறாங்க. கப்புள்ஸ் ஓகே, இப்போ நம்ம அங்கே ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வருவோம். இந்த டைம்ல போய் எடுக்க போனீங்கன்னா அடிக்கதான் கண்டிப்பா அடிப்பா, அதனால வேணாம், நம்ம அப்படியே போயிடலாம். தேவசகின், அஸ்வின், எஸ்வின், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இப்போ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்கலாம். ஹலோ மேடம். ஹலோ சார் எக்ஸ்பீரியன்ஸ் சார் நீங்கள் வந்து எப்படி சார் இங்கே வந்தீங்க? எங்கே இருந்து சார்? செத்த பையல மூஞ்சி மோனை. நைட் டைமில் கன்னியாகுமரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்த வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 12 மணி அளவில் நம்ம எடுத்த வீடியோக்கள், 10:30 to 12 மணி அளவில் நம்ம எடுத்த வீடியோக்கள். ஸோ நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா காந்தி மண்டபம் பார்த்துக்கோங்க. பகலில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், நைட்டு பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நைட்டு வந்து உங்களுக்கு வெளிச்சம் இருக்காது, பகலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம்.